கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலில் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 10:19. தாங்கள் குற்றவாளிகளானபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள். மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட யூதா பென்யமீனரின் நிமித்தம் எஸ்ரா என்னும் ஆசாரியரும் பிதாக்களின் வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி 10ஆம் மாதம் 1 தேதியிலே தனித்து உட்கார்ந்து விசாரிக்க தொடங்கினார்கள். ஒவ்வொரு குடும்பமாக பேர் சொல்லி அழைத்து விசாரித்தார்கள். அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட எல்லாருடைய காரியத்தையும் ஒன்று விடாமல் அத்தனை பேரையும் பேர் பேராக சொல்லி கூப்பிட்டு 1 மாதம் 1 தேதியிலே விசாரணை பண்ணி முடித்தார்கள். அந்த மறு ஜாதியான பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்து கொண்ட யூதர்கள் அவரவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்களை தள்ளிவிட்டார்கள். மறுஜாதியான பெண்களை சேர்த்து கொண்டு தைரியமாக தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தவர்கள் ஆசாரியர்களின் புத்திரரில் அநேகம் பேராயிருந்தார்கள். யோசதாக்கின் மகன் யெசுவாவின் பிள்ளைகளே முதன்மையாயிருந்தார்கள். இவர்கள் ஆசாரியர்களாய் முதன்மையாக ஆலயத்திலே நின்று பலி செலுத்த வேண்டியவர்கள் அந்நிய ஜாதியான பெண்களை சேர்த்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் ஆலயத்தில் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களே அநேக பாவங்களில் முதன்மையாக இருக்கிறதாக நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த ஆசாரியர்கள் தாங்கள் சேர்த்து கொண்ட பெண்களை தள்ளிவிடுவோம் என்று கையடித்து சத்தியம் பண்ணி கொடுத்தது மாத்திரமல்லாமல் தாங்கள் குற்ற நிவாரண வழியாக ஒரு ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி வந்தார்கள். குற்ற நிவாரண பலி என்றால் ஒரு மனுஷனோ மனிதர்களோ தாங்கள் செய்த குற்றத்திற்காக பாவத்திற்காக நிவாரணமாக அல்லது பரிகாரமாக பலி செலுத்துவது ஆகும். இப்படித்தான் நம் ஆண்டவர் நாம் செய்த குற்றத்திற்காக இந்த உலகத்திற்கு அவரே ஆட்டுக்கடாவாக பரிகாரமாக நிவாரணமாக தன்னையே பலியிட்டு கொண்டார். நமக்காக பலியானார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படித்தான் பழைய காலத்திலே ஒரு ராஜா இருந்தார். அவரது மகன் தேரில் நாட்டு மக்களை பார்க்க சென்றார். அப்போது தேரின் எதிரே வந்த ஒரு கன்றுக்குட்டி தன் தேர்காலில் பட்டு இறந்து விட்டது. அந்த கன்றுக்குட்டியின் தாய்ப்பசு அழுது கொண்டே மனுநீதி சோழன் என்கிற ராஜாவிடம் வந்து அரண்மனை முற்றத்தில் இருக்கும் ஆராய்ச்சி மணியை அடித்து தன்னுடைய கவலையை தெரிவித்தது. அப்போது ராஜா வெளியே வந்து பசுவின் கண்ணீரை பார்த்து அதன் பின்னே சென்றார். அது தன் பிள்ளையான கன்றுக்குட்டி இறந்து கிடக்கிற இடத்தில் கொண்டு வந்து விட்டது. அதன் அருகில் ராஜாவின் மகன் சென்ற தேர் நின்று கொண்டிருந்தது. உடனே ராஜா புரிந்து கொண்டான், தன்னுடைய மகன்தான் இந்த கன்றுக்குட்டியை கொன்றிருக்கிறான் என்று. ஆகவே மகனை அழைத்து அனுப்பினான். மகன் வந்தான். சபையை எல்லாம் கூடி வரச் செய்து, இந்த பசுவின் பிள்ளையாகிய கன்றுக்குட்டியை என்னுடைய மகன் தேர்காலில் இட்டு கொன்றிருக்கிறான். அதனால் இந்த தாய்ப்பசு தன் கன்றுக்குட்டியை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கிறது. ஆகவே இதற்கு சரியான நிவாரணம் பரிகாரம் என்னவென்றால், எந்த தேர்கால்களில் பட்டு கன்றுக்குட்டி இறந்ததோ அதே தேர்கால்களின் மூலமாக என்னுடைய ஒரே மகனை கொல்ல வேண்டும். இந்த தாய் பசுவை போல நானும் என் மகனை நினைத்து நினைத்து கண்ணீரோடு நான் வாழ வேண்டும். அதுவே சரியான கட்டளை என்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குற்ற நிவாரண பலி எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். நம் ஆண்டவர் நம்முடைய பாவத்துக்காக நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார். அப்படி அவரவர் பாவத்திற்கு நிவாரணம் அவரவர் தான் என்று ஆண்டவர் சொல்லுவாரானால் இந்த உலகத்தில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் கண்களும் இருக்காது, பற்களும் இருக்காது. ஆகவே நம் ஆண்டவர் மனிதர்கள் எல்லாரும் ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கட்டும் என்பதற்காக அவர் நிவாரணமானார். நாம் நன்றியோடு அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு சேர்த்திருக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய குற்றத்தை எல்லாம் உணர்ந்து, ஆண்டவர் எனக்காக பாவ நிவாரணமாக பலியிடப்பட்டார், தானே ஒரு ஆட்டு கடாவாக பலியிடப்பட்டார் என்று சொல்லி எண்ணி வாழ உதவி செய்தர்கள். ஆமென்.